சரி, எஸ்டேட் சாரும் அவர் கூட யாரோ ஃப்ரெண்டு இதை சொன்னீங்க. அப்புறம் சார், அன்னைக்கு ராத்திரி எஸ்டேட் சாரும் அவர் ஃப்ரெண்டும் அந்த பங்களா வாசல்ல டேபிள போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க, என்ன சாருன்ட்டு போனேன். வணக்கம் சார், வணக்கம் சார். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறான்னு. வேணும், ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. என்ன சார் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க? பெரிய உலகமாக அதிசயமா? இந்த கொடைக்கெல்லாம் எதுவா இருந்தாலும் தேடி பிடிச்சு வாங்கி கொண்டு கொடுத்துருவேன். அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் தேடிலாம் புரிய முடியாது. ஏற்பாடு தான் பண்ணோம். ஏற்பாடா? அதான்ப்பா பொண்ணு. என்ன சார் திடீர்னு இந்நேரத்துக்கு சொன்னா? பாரு பெரியசாமி, உன்னால முடியும். என்னால முடியும், ஆனா இந்நேரத்துக்கு சொன்னீங்கன்னா எப்படி சார்? இங்க பாரு பெரியசாமி, நாங்க எப்பவுமே இங்க புரோகிராம் போட்டா கையாட ஒரு பொண்ணை புடிச்சிட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, வழக்கம் தானே. ஆனா இந்த வாட்டி எல்லாமே போன்லயே பேசி முடிச்சோமா. நாங்க எல்லாம் வந்து இறங்கிட்டோம். எல்லாமே ஆரம்பிச்ச பிறகுதான் அவ போன் பண்ற, என் பாட்டு செத்து போச்சு, அதனால என்னால வர முடியலன்ட்டா. ஆனா கண்டிப்பா வேணும், ஏற்பாடு பண்ணி பெரியசாமி. என்ன சார் திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க? இந்நேரத்துக்கு நான் எங்க போறது? எல்லாம் தூங்கி இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பக்கத்து ரூம்ல புதுசா ஒரு ஜோடி வந்திருக்காங்கல்ல. ஆமா, அந்த பொண்ணு நல்லா சூப்பரா இருக்கா. அதெல்லாம் பேசி கருப்பா உனக்கெல்லாம் வெயிட்டா காமிச்சிடும் பெரியசாமி. என்ன சார் நீங்க அந்த பொண்ணை போய் கேக்குறீங்க? அது குடும்ப பொண்ணு சார். அந்த பைய கூட நம்ம ஊர் பையதான். எனக்கு நல்லா தெரியும், லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். யோ பெரியசாமி, நீயா லவ்வர்ஸ் முடிவு பண்ணிட்டா? எப்படி எங்களை மாதிரி அவனும் தள்ளிட்டு வந்திருந்தானா? சாச்சா, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல தம்பி. நீங்க தப்பா பேசாதுங்க தம்பி. பெரியசாமி, உனக்கு அனுபவம் இருக்கு, எங்களுக்கு தான் என் அனுபவம் ஜாஸ்தி. போய் நாங்க சொன்னதை கேளு, அந்த ஆட்டத்தில் நாங்களும் கலந்துக்கிறோம். அவனுக்கு சேர்த்து நாங்களே பணத்தை கொடுத்துறோம்ப்பா. என்ன சார் இப்படிலாம் போய் கேட்க முடியுமா? அது நல்லாவா இருக்கும்? அந்த பொண்ணை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தப்பா தெரியல சார். ஏன்னா பெரியசாமி, ஏற்பாடு பண்ணனா பண்ண மாட்டேன்ற, அதெல்லாம் உன்னை நான் வெயிட்டாக கவனிக்கிறேன். நீங்க கவனிப்பீங்க சார், ஆனா அது ஒத்து வராத. நான் வேணும்னு சொல்றேன், நீ ஒத்து வராதுன்னு சொல்ற. விரா அவரு தான் முடியாதுன்றார்ல, அவர் ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்க? சரிண்ணா, நீங்க போய் சிகரெட் வாங்கிட்டு வாங்க. அதை வேணா போய் வாங்கிட்டு வரப்பா. சரி, நீங்க சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா? ஆமா சார், சிகரெட் வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அந்த முகிலனை போட்டு 2 பேரும் உருட்டு கட்டையால அடிச்சிட்டு இருந்தாங்க சார். என்ன சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? ஆமா சார், அந்த கொடுமை எந்த 2 கண்ணால பார்த்தேன் சார். ஐயோ தம்பி முகிலா, முகிலா தம்பி, தம்பி முகிலா, என்னாச்சு? ஐயோ ஐயோ முகிலா, முகிலா, ஐயோ பாவிகளா, கண்ணாம் நான் அடிச்சு விட்டானுங்களே. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ தம்பி முகிலா, முகிலா சார், சார் தப்பு பண்ணிட்டீங்களா சார்? ஐயோ அந்த பொண்ணு பணத்துல இருந்து செத்து போச்சு. ஐயோ இவனு செத்து விட்டாங்க சார். ஐயோ சார், கொடையும் பண்ணிவிட்டு என்ன சார் பண்ணீங்க? இது என்ன? கத்தாதீங்க, எதை பத்தி கவலைப்படாத, புரியுதா? இது வந்து அட்வான்ஸ் மட்டும் தான். 5 லட்சம் ரூபாய் ஊட்ட தேடி வந்து தரேன். கவலைப்படாதீங்க, மாட்டி விட்டுருங்க சார். நான் சொல்றத கவனமா இந்த பாடி எடுத்து எங்கடா புதைச்சிரு. இங்க இருக்கிற திங்ஸ், ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருங்க. எந்த செலவா நான் பாத்துக்கறேன், நீ எதை பத்தி கவலைப்படாத. டேய் பாத்துக்கங்க, பாத்துக்கங்க, எதுவும் பயப்படாதீங்க. நீங்க சொல்றதுல உண்மைதானே? பெரியசாமி, அழாம உண்மையை சொல்லுங்க. நீங்க சொன்னதுல உண்மைதானே? ஆமா சார், அந்த பாவிங்க கொடுத்த நகையை இந்த கையால தான் வாங்கினேன் சார். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்?
என் வாழ்க்கையில அவ்வளவு நகை நான் மொத்தமா பார்த்ததே இல்லை. போதாத குறைக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன் நானுங்க. அந்த பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டு தான் சார் அதுக்கு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப நீங்க சொன்னதுல உண்மைதானே? அந்த முகிலனோட பாடிய பங்களாவுக்கு பின்னால கொண்டு புதைச்சிட்டேன். அவனுக்கு அடிச்ச உருட்டுக்கட்டெல்லாம் ரத்தமா இருந்தது. அதை தூக்கிட்டு போய் குட்டையில போட்டேன். மாட்டிக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். மறந்தடிக்கிறவன் வந்து பார்த்துட்டு போலீஸுக்கு தகவலை கொடுத்துட்டான். வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிராம். நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் எஸ் சார் அவர் ஃப்ரெண்டும் கலந்து பேசினாங்க. மணிராம் நில்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. பேசிட்டு என்கிட்ட வந்து 30 லட்சம் ரூபாய் தர்றேன், நடந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன்னு சொன்னாங்க. 30 லட்சம் சார். என் வாழ்க்கையில் அவ்வளவு பணத்தை நான் பார்க்க முடியுமா? அதனாலதான் மணிராம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கோர்ட்ல சொல்லி குற்றத்தை ஒத்துக்கிட்டேன். அப்ப மணிராம் அந்த பொண்ணு வந்த விஷயத்தை சுத்தமா மறைச்சிட்டு முகில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து குடிச்சிருக்கான். போதையில் இருந்த முகிலங்கிட்ட நீ அவன் செயினை திருட முயற்சி பண்ணிருக்க. அப்ப ஏற்பட்ட தகராறுல முகில நீ கொன்னுட்ட. இப்படிதான் உன்னை சொல்ல சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா சார். கொலைக்கு ஒரு காரணம் வேணும்ல. குட், பரவாயில்ல. மணிராம் நல்லாவே கதை சொல்லியிருக்காரு. ஆமா, கொலை நடந்த அன்னைக்கு யாரோ ஒரு எஸ்டேட் சாரும் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததா சொன்னீங்களே, அவங்க யாரும்? அவங்க பேர் என்ன? அட சொல்லுங்க. வீடியோ பண்ண என்ன கீழே போட்டா சீக்கிரம் நில்லுங்க. அப்ப நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுவும் திருட்டுத்தனமா? நீங்க 2 பேரும் வக்கீல் இல்ல, ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்கீங்க. இனிமே நான் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். கிளம்புங்க. பெரிய சமயம் நான் சொல்றேன் சார். போங்க சார், போங்க சார். வந்துட்டாங்க. ஒரு வீடியோ பண்ண 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ண முடியாது உன்னால? டேய் போடாங்க. அவ ஏதோ உண்மையை சொல்ல வரன்ற கியூரியாசிட்டில தட்டி விட்டேன்டா. என்னடா பேசுற நீ? இந்த கேஸ்ல முக்கியமான விஷயம் கொலை பண்ண அந்த 2 பேரோட பேரு. அது சொல்ல வர நேரத்துல தட்டி விட்ட. இப்ப உள்ள போய்ட்டா எப்படி வாங்குறது? டேய் நான் என்ன வேணும்னு தட்டி விட்ட மாதிரி பேசுறேன்? தெரியாம தானே விழுந்துச்சு. போ. அம்மா தீப்தி. நீங்க? ஏமா என்ன தெரியலையா? தெரியலீங்களே. நான் தான்மா உங்க அண்ணன் வேலை செஞ்சார்ல, டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா. அந்த கம்பெனியோட மேனேஜர். ஓ, அண்ணனோட 2 தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. சாரி மறந்துட்டேன். பரவாயில்ல. உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க அண்ணன் இறந்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்காங்க. சரிம்மா, அப்புறம் ஒரு விஷயம். உங்க அண்ணனோட பேக் ஒண்ணு எங்க கம்பெனி லாக்கர்ல இருக்கு. அதை எடுத்து எங்க ஆபீஸ்ல கொண்டாந்து வச்சிருக்கோம். உங்க அப்பாட்ட கூட அந்த பேக் எடுத்துட்டு போக சொல்லி ஒரு தடவை சொன்னேன். அவரு இது வரைக்கும் வரல. நீ வேணா அதை வந்து எடுத்துட்டு போயிறேன். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியுங்களா? தெரியலம்மா, அதெல்லாம் பிரிச்சு பார்க்கல. இருந்தது எடுத்து ஆபீஸ்ல வச்சிருக்கோம். வந்து எடுத்துட்டு போயிடுறியாமா? சரி, நான் இப்போ லைப்ரரி போயிட்டு இருக்கேன். சரிம்மா. ஈவினிங் வரும்போது நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா வரேங்க. வாமா. டேய் போலாமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெரிய சமைட்டு வாக்குமூலம் வாங்க ட்ரை பண்ணேன். எல்லாத்தையும் கடைசி நேரத்துல சொதப்பிட்டு கூல போலாமான்னு கேக்குறேன். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதான் இந்த வீடியோ பேன கடைக்காரன் சரி பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்கான்ல. இப்போ என் பிரச்சனை அது இல்ல. வேற என்ன? இந்த ஸ்டேஜ்ல எஸ்பி கிட்ட டிஜி கிட்ட என்னால போய் நிக்க முடியாது. இது பத்தாது. ஏன்டா பத்தாது? கொலை செஞ்சது யாருன்னு மட்டும் தான் நமக்கு தெரியல. மத்தபடி அந்த பெரிய சாமி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். இன்ஸ்பெக்டர் மணிராம் தான் பணம் வாங்கி தந்தான்னு. இதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதா? இதை வச்சு மணிராம் அரெஸ்ட் பண்ண முடியாது. டிபார்ட்மெண்ட்ல ஜஸ்ட் என்கொயரி மட்டும் தான் பண்ணுவாங்க. அதாவது நடக்கும்ல. என்கொயரி பண்ண என்னடா பிரயோஜனம்? மணிராம் ஜஸ்ட் லைக் தட் வெளியே வந்துருவான். டேய் எப்பறா வருவான்? எப்படியா? சிம்பிள். ஆகாஷ்க்கும் எனக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கு. ஆகாஷ் என் மேல சொல்லியிருக்கிறது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஜெயில இருக்க பெரிய சமயம் மிரட்டி ஆகாஷ் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம குரலை விட எப்பவுமே கையெழுத்து தானே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் உங்க கோர்ட் நம்புது. அதனால தானே எப்படியாவது பெரிய சமயத்தை ஒரு வாக்குமூலம் வாங்கி அதில் கையெழுத்து போட வைக்கணும்னு குறியா இருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். டேய் அவன் போடுற மூட்ல தாண்டா இருந்தான். நான் தான் உள்ள புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். ஆனா எத்தனை தடவை சாரி கேட்டாலும் இது நான் பேலபிள்டா. ஐ எம் ரியலி சாரிடா. சரி, நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நடக்க போறதை பத்தி யோசிப்போம். ஏன் ஆகாஷ்? அவன் பேர் மட்டும் தான் சொல்லல, ஆனா எஸ்டேட் காரன்னு சொல்லியிருக்கான். அதை வச்சு நம்மளால அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்ல. என்னடா மாப்பிள பைத்தியக்காரமா பேசுற? கொடைக்கானல் 1000 கணக்கில் எஸ்டேட் ஓனர்ஸ் இருக்காங்க. எவனு போய் தட சொல்ற? டேய் 1000 கணக்கான எஸ்டேட் காரங்க இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குழுவை வச்சு மணிராம் கூட எந்த எஸ்டேட் காரங்க கனெக்ஷன்ல இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ல. டேய் ஆகாஷ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீ முதல்ல என்ன யோசனை சொல்லு.
அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு நான் சொல்றேன். டேய் மச்சி, உனக்கு நிறைய கிரிமினல்ஸ் தெரியும்ல, அதுல யாராவது ஒருத்தனை செட் பண்றது. செட் பண்ணி மணிராமோட செல்போன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ், கான்டாக்ட் நேம்ஸ் வச்சு we can search no. யா, இட்ஸ் a good idea man. டேய், உண்மையா அது நல்ல ஐடியாவா? அப்ப உண்மையா போனை திருட போறியா? ஆளை வச்சு திருட வேண்டிய அவசியம் இல்லை. மணிராமோட மொபைல் நம்பர் எனக்கு நல்லாவே தெரியும். அது என்ன நெட்வொர்க்னு எனக்கு தெரியும். அந்த நெட்வொர்க்கை காண்டாக்ட் பண்ணி மணிராமோட கால் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண போதும். அந்த கால் டீடைல்ஸை நம்ம அனலைஸ் பண்ணால் மணிராம் யாராருக்கெல்லாம் அதிகமாக ஃபோன் பண்ணியிருக்கான், யாரெல்லாம் மணிராமுக்கு அதிகமாக ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து சர்ச் பண்ணால் அதில் நிச்சயமாக ஒரு எஸ்டேட் ஓனர் இருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் குற்றவாளியை நம்ம ஈஸியாக நெருங்கிடலாம். டேய் ஆகாஷ், நான் போனை வச்சு ஷார்ட்கட்ல உனக்கு ஐடியா சொன்னேன். ஆனா நீ அதே போனை வச்சு கரெக்டான ரூட்ல ஐடியா வச்சிருக்க. நீ போலீஸ்காரன்டா. டேய், ஒரு சொதப்புன ஆனா அதுக்கு கரெக்டான ஐடியா கொடுத்து காம்பன்சேட் பண்ணிட்டல, என்ன பாராட்ட மாட்டியா? கிரிமினல் சிக்கட்டும், உனக்கு பார்ட்டியே வைக்கிறேன். கண்டிப்பாடா சார். ஆக்சுவலி இந்த சைட்ல Excuse me, டோட்டலி sir. ஒர்க்லாம் ஓவர். வாமா ஹலோ சார். சார், இந்த பொண்ணு தெரியுமே, முகிலனோட சிஸ்டர் தானே? ஆமா சார். சார், உங்க அண்ணனோட பேக் இங்க இருக்கு, அதை வாங்கிட்டு போறதுக்காக கண்டிப்பா எடுத்து கொடுங்க. ஓகே சார், வாங்கிட்டு போமா. தேங்க்யூ சார். இந்தாமா. சரிங்க சார், அப்ப நான் போயிட்டு வரேன். நிமிஷம். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நான் ஒரு நல்ல ஸ்டாஃபை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவருடைய கடைசி டோட்டல் பிஎஃப் அண்ட் அலோன்ஸ் இந்த கவர்ல இருக்குமா. நீ அவர் சார்பா இதை வாங்கிக்கமா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. வரேன் சார், வரேங்க. ஆமா. வா தீப்தி, உள்ள வா. உள்ள வா, உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன். காஃபி, டீ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். சார் இருக்காங்களா வீட்ல? அவரு உங்க அண்ணன் கேஸ் விஷயமா வேலூர் வரைக்கும் போயிருக்காரு. இன்னைக்கு வந்துருவாரு. எதுக்கு வேலூருக்கு? அங்கதானே பெரியசாமி இருக்கான். அவனை பார்த்து அவன் வாயாலேயே குற்றவாளிகளோட பேரு சொல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தான் போயிருக்காரு. அதுக்கே மேடம் அவர் மெனக்கட்டு அவ்வளவு தூரம் போகணும்? எங்க அண்ணன் லவ் பண்ண ஐஸ்வர்யாவை கேட்டாலே உண்மையை தெரிஞ்சுக்கலாமே. ஐஸ்வர்யா தான் இறந்துட்டாளே. அப்படியா மேடம்? உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியும். அவ சாகல மேடம், உயிரோட தான் இருக்கா. என்ன சொல்ற? எங்க இருக்கா ஐஸ்வர்யா? பதட்டப்படாதீங்க, இங்கதான் இருக்கா. இங்கயா? ஆமா, ஏன் எதிரில மதுமிதாங்கிற பேர்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஏய், என்ன பேசுற நீ? ஏன் பதறீங்க? எங்க அண்ணன் லாக்கர்ல வச்சிருந்த ஒரு பேக் இப்பதான் என் கைக்கு கிடைச்சது. அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு போட்டோ பாருங்க. இப்ப சொல்லுங்க மேடம், நீங்க தானே ஐஸ்வர்யா? இப்ப கூட என்னால எதுவுமே நம்ப முடியல மேடம். ஒண்ணுமே புரியல. என்னது இதெல்லாம்? நீங்க எப்படி அண்ணன் முகிலனை லவ் பண்ணீங்க? உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதையும் மறைக்க விரும்பல. பழனியில நான் படிச்ச காலேஜ்ல புதுசா ஒரு பிளாக் கட்டடம் கட்டினாங்க. அத கான்ட்ராக்டுக்கு எடுத்தது உங்க அண்ணன் வேலை பார்த்த டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதனால முகிலன் அங்க சூப்பர்வைசரா வந்தாரு. ஓ, ஞாபகம் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் அந்த ப்ராஜெக்டுக்காக பழனியில 6 மாசம் தங்கி இருந்தாரு. அப்பதான் எங்களுக்குள்ள அறிமுகமாகி காதல் ஏற்பட்டுச்சு. பழனியில நாங்க ரகசியமா சேர்ந்து சுத்தினோம். எதிர்காலத்தை பத்தி நிறைய பேசணும். தீப்தியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காதலை பத்தி வீட்ல பேச முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணன்னு சொன்னாரு. நானும் சம்மதிச்சேன். எங்க லவ் 2 குடும்பத்துக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்கிட்டோம். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் முகிலன் கொடைக்கானல் வந்துட்டாரு. அவர் ஆபீஸ் அட்ரஸுக்கு லெட்டர் போடுவேன், போன்ல பேசுவோம். அப்பப்ப பழனிக்கும் வருவாரு. இப்படிதான் எங்க காதல் அழகான கவிதை மாதிரி ரசனையா போய்கிட்டு இருந்தது. இருங்க, உங்க பேரு மதுமிதா தானே?
அப்புறம் எதுக்கு எங்க அண்ணன் ஐஸ்வர்யான பிரேஸ்லெட்ல போட்டு பண்ணிருந்தாரு? அவர் ஆபீஸ்ல மதுமிதான்னு ஒருத்தி ஃப்ரெண்டா பழகினாலாம். ஒரு நாள் சூசைட் பண்ணி இறந்துட்டாளாம். உன் பேரை சொல்றப்பெல்லாம் எனக்கு அந்த மதுமிதா ஞாபகத்துக்கு வராதனால உன்னை வேற பேர் வச்சு கூப்பிடுறேன்னு சொல்லி அவர் எனக்கு வச்ச பேர் தான் ஐஸ்வர்யா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரு ஐஸ்வர்யான்னு மாத்திக்கிறதா இருந்தேன். அப்படின்னா அண்ணன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அவரோட இருந்தது நீங்க தானா? ஆமா. கொடைக்கானலுக்கு வான்னு முகிலன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு திருச்சியில கல்யாணம்னு வீட்டுல போய் சொல்லிட்டு நான் கிளம்பி இங்க வந்தேன். எங்க லேக், பிரைன் கார்டன், கோக்கர்ஸ் வாக் இப்படி எல்லா இடத்துலயும் சுத்தணும். சந்திர பவனத்துல ரூம் வாடகைக்கு எடுத்து தங்கணும். சத்தியமா நாங்க தப்பு பண்ற நோக்கத்துக்காக தங்கல. 2 நாள் சேர்ந்து ஊர் சுத்துறதா பிளான். நடுவுல ஒரு ராத்திரி எங்கேயாவது தங்கணுமே, அதனாலதான் நாங்க அங்க தங்கணும். அதுவே எங்க அண்ணனுக்கு கடைசி ராத்திரி அமைஞ்சு போச்சு. என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட ராத்திரி அது. நாங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ஐஸ்வர்யா, நிஜமா உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? நான் அப்படி கூப்பிடுறதுல உனக்கு ஏதாவது சங்கடமா? சங்கடம்லாம் இல்ல. பொதுவா பேரண்ட்ஸ் தான் பேர் வைப்பாங்க. நீங்க எனக்கு பேர் வச்சது ரொம்ப சந்தோஷம். என்ன உலக அழகி பேராச்சே, எனக்கு அது பொருத்தமானு யோசிச்சு பார்த்தேன். நீ தான் எனக்கு உலக அழகி. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா, செம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. என்ன ஸ்வீட் ஹார்ட், ஏன் டல்லா இருக்க? இல்ல, நான் இப்ப திருச்சியில என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருக்கிறதா என் வீட்ல நினைச்சிட்டு இருக்காங்க. கூசாம வரிசையா போன் பண்ணி போய் சொல்லிருக்கேனே, எனக்கு கில்ட்டியா இருக்காதா? உன் தப்பு தானே. நீ ரைட் ராயலா பர்மிஷன் கேட்டு வந்திருக்கணும். என்னென்ன பெர்மிஷன் கேட்க முடியும்? இந்த மாதிரி முகிலன்னு அழகான பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், 2 நாளைக்கு கொடைக்கானல் டேட்டிங் போறேன்னு சொன்னா அனுப்பி வைக்க போறாங்க. ஆமா, உடனே அனுப்பி வச்சிட்டு போறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இத பாரு ஐஸ்வர்யா, நான் நேரடியாவே கேக்குறேன், நம்ம லவ் பண்றது நிஜம்தானே? ஆமா, நிஜம்தான். அதுக்கு என்ன இப்போ? எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நாம கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? யாருங்க தட்டுறது? வாட்ச்மேன் பெரிய சாமியா தான் இருக்கணும். சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், அதான் வெளியில சரி, நான் பார்த்து சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன கேக்குற? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி ஒரு பிகர கூட்டம் தெரியல, அதான்டா வேணாம். டேய், முதல்ல வெளியில போங்கடா. இருங்க பிரதர், கோவப்படாதீங்க. நீங்க இருந்துட்டு அப்புறமா அனுப்பிச்சா போதும். டேய், நீங்க நினைக்கிற அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. முதல்ல வெளியில போங்கடா. அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணா, வேற என்ன மாதிரி பொண்ணுடா. அவன் என்ன அவன் பொண்டாட்டியா? நீ என்ன அவ கழுத்துல தாலி கட்டிருக்கியா? டேய், இவன் என் பொண்டாட்டி ஆகப்போறா. பொண்டாட்டி ஆக போறது அப்புறம்டா, இப்ப பொண்டாட்டி இல்ல. ஏன்னா கொடைக்கானல் வரலும் உன் கூட தனியா வந்திருக்கால, நீயும் கொஞ்ச நேரம் அவ கூட ஜாலியா இரு, நாங்களும் ஜாலியா இரு. டேய், நீங்க தப்பா பேசுறீங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். என் மானத்தையும் காப்பாத்திக்கணும், முகிலனோட உயிரையும் காப்பாத்தணும். அவங்க 2 பேரும் வெறியோட இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வர நினைச்சுதான் அந்த இடத்தை விட்டு ஓடுனேன். அதுக்கு முன்னாடி அவசரமா அவங்க 2 பேரும் முகிலனை அடிக்கிறத நான் என் செல்போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டேன். அங்க இருந்து ஓடுனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அங்க யாரையும் பார்க்க முடியல. அந்த மலையில அந்த கட்டடம் மட்டும்தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா அவனுங்க 2 பேரும் என்ன தேடிட்டு வந்தாங்க, என்ன துரத்த ஆரம்பிச்சாங்க.
அங்க ஓடிட்டு இருக்க புறா நான் ஒரு பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறையை உருட்டி விட்டேன். அது பள்ளத்துல விழுந்த சத்தத்தை வச்சு நான் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு நினைச்சு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு மெதுவா அங்க பார்த்தா அவனுக்கு 2 பேரும் இல்ல, போயிட்டானுங்க. அந்த வாட்ச்மேன் பெரிய சாமி ஒரு பள்ளம் வெட்டி அதுல முகிலனை புதைச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு நெஞ்ச வெடிச்ச மாதிரி இருந்தது. புதைச்சு முடிச்சிட்டு அவன் போய் எங்க ரூம்ல இருந்த 2 பேரோட பேக் எடுத்துட்டு வந்து கேரோசின் ஊத்தி எரிச்சிட்டான். அப்புறம் அவனும் போயிட்டான். முகிலனை புதைச்ச இடத்துலயே ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே இருந்தேன்.